Episode 8 The Seventh Name ஏழாவது பெயர். ஒரு மனிதனின் பெயரை மறைக்கலாம், அவரது புகைப்படத்தை அழிக்கலாம், அவரைப் பற்றிய எல்லா பதிவுகளையும் எரித்துவிடலாம். ஆனால் அவர் உண்மையிலேயே இல்லாதவராக மாறிவிடுவாரா? 10 வருடங்களாக மறைக்கப்பட்ட ஒரு பெயர் இன்று மீண்டும் உயிர் பெறப் போகிறது. அந்த பெயரை கண்டுபிடிக்கும் நொடியிலிருந்து ஆய்வாளர் அர்ஜுனின் வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த வழக்கின் முழு உண்மையும் மாறப்போகிறது. ஏனெனில் அவன் ஒரு மனிதன் அல்ல, ஒரு நிழல். கதை. கருப்பு மாளிகையில் கிடைத்த 7வது நபர் என்ற கோப்பு காணாமல் போன பிறகும் அதிலிருந்த சில தகவல்களை அர்ஜுன் தனது குறிப்பேட்டில் பதிவு செய்திருந்தான். மாளிகையை விட்டு வெளியே வந்தவுடன் அவன் நேராக காவல்துறை பதிவறைக்குச் சென்றான். 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த விபத்து தொடர்பான எல்லா ஆவணங்களையும் மீண்டும் ஆய்வு செய்யத் தொடங்கினான். ஆனால் விசித்திரமாக ஒவ்வொரு கோப்பிலும் ஒரு பக்கம் மட்டும் காணாமல் போயிருந்தது. அந்த பக்கங்களில் இருந்ததே 7வது நபரின் தகவல் என்று அவனுக்கு சந்தேகம் வந்தது. அதே நேரத்தில் பழைய புகைப்படத்தை டிஜிட்டல் முறையில் ஆய்வு செய்த தொழில்நுட்ப நிபுணர் ஒருவர் அர்ஜுனை அழைத்தார். புகைப்படத்தில் வெட்டப்பட்ட முகத்தை மீட்டெடுக்க முடிந்தது என்றார் அவர். சில நிமிடங்களில் கிடைத்த படத்தை பார்த்த அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைந்தான். அந்த முகம் அவனுக்கு பரிச்சயமானது, ஆனால் எங்கிருந்து என்று நினைவுக்கு வரவில்லை. சில நொடிகள் கழித்து அவனுக்கு புரிந்தது. அந்த மனிதன் கடந்த வாரம் காவல் நிலையத்திற்கே வந்திருந்தான். சாதாரண தகவல் தருபவன் போல வந்து சில நிமிடங்கள் பேசிவிட்டுச் சென்றிருந்தான். அந்த நேரத்தில் யாரும் அவனை கவனிக்கவில்லை. ஆனால் இப்போது அவன் இந்த முழு வழக்கின் மையத்தில் இருப்பது தெளிவாகியது. உடனே அவனை தேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அவனது பெயரில் எந்த பதிவு இல்லை, முகவரி இல்லை, அடையாள அட்டை இல்லை. அவர் அதிகாரப்பூர்வமாகவே இல்லாத மனிதன் போல இருந்தார். அந்த இரவு அர்ஜுன் தனியாக இருந்தபோது அவரது மேசையின் மீது ஒரு உரை கிடந்தது. அலுவலகம் பூட்டப்பட்டிருந்தும் அது எப்படி வந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. உரையை திறந்தபோது உள்ளே ஒரு பழைய பள்ளி புகைப்படம் இருந்தது. அதில் 10 வருடங்களுக்கு முன் உயிரிழந்த சிறுவனும் அவனது அண்ணன் நிரஞ்சனும் இருந்தனர். ஆனால் அவர்களுடன் 3வது சிறுவனும் இருந்தான். புகைப்படத்தின் பின்புறத்தில் எழுதப்பட்டிருந்தது, "நீ தேடுவது நிரஞ்சன் அல்ல." அடுத்த நாள் காலை அர்ஜுன் அந்த 3வது சிறுவனைப் பற்றி ஆராயத் தொடங்கினான். பல மணிநேர தேடலுக்குப் பிறகு ஒரு பழைய பள்ளி ஆசிரியரைச் சந்தித்தான். அவர் முதலில் பேச மறுத்தார், ஆனால் இறுதியில் உண்மையை வெளிப்படுத்தினான். அந்த 3வது சிறுவனின் பெயர் கார்த்திக் என்றார். அவன் நிரஞ்சனின் நண்பன். விபத்து நடந்த நாளில் அவனும் அங்கே இருந்தான். இந்த தகவல் அர்ஜுனுக்கு புதிய அதிர்ச்சியை அளித்தது. ஏனெனில் அதிகாரப்பூர்வ பதிவுகளில் கார்த்திக் என்ற பெயர் எங்கும் இல்லை. ஆசிரியர் மேலும் கூறியதாவது, விபத்துக்குப் பிறகு கார்த்திக் திடீரென காணாமல் போய்விட்டான். சிலர் அவன் இறந்துவிட்டான் என்றார்கள், சிலர் வெளிநாட்டுக்குப் போய்விட்டான் என்றார்கள். ஆனால் யாருக்கும் உண்மை தெரியவில்லை. அந்த மாலை அர்ஜுனின் கைபேசிக்கு ஒரு குறுந்தகவல் வந்தது. அதில் ஒரு முகவரி மட்டுமே இருந்தது, நகரத்தின் பழைய துறைமுகம். உடனே அங்கு சென்ற அர்ஜுன் காலியாக இருந்த கிடங்குக்குள் நுழைந்தான். அங்கே சுவர்களில் 100கணக்கான புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. கொல்லப்பட்டவர்கள், காணாமல் போனவர்கள் மற்றும் விபத்தில் சம்பந்தப்பட்டவர்கள். அதற்றின் நடுவில் ஒரு பெரிய புகைப்படம் இருந்தது. அது கார்த்திக்குடையது. அதன் கீழே ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது, "அவன் உயிருடன் இருக்கிறான்." அதே நேரத்தில் கிடங்கின் மறுபுறத்தில் ஒரு நிழல் நகர்ந்தது. அர்ஜுன் ஓடிச் சென்றான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. தரையில் மட்டும் ஒரு பதிவு கருவி கிடந்தது. அதை இயக்கியபோது ஒரு குரல் கேட்டது, "நான் கொலையாளி இல்லை அர்ஜுன், நான் உண்மையை." இன்னொரு தகவல் இருந்தது, "நிரஞ்சனை நம்பாதே." அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் மனதை குழப்பின. இதுவரை நிரஞ்சனை ஒரு பலி என்று நினைத்திருந்தான். ஆனால் இப்போது சந்தேகம் மீண்டும் அவன் மீது திரும்பியது. அதே இரவு காவல்துறைக்கு அவசர அழைப்பு வந்தது. நகரத்தின் பழைய பாலத்தின் கீழ் ஒரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அங்கு சென்ற அர்ஜுன் தரையில் கிடந்த மனிதனை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தான். அது கார்த்திக், ஆனால் இன்னும் உயிருடன் இருந்தான். அவன் கடைசி மூச்சில் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான், "அவன் அவர்களில் ஒருவன்." அதற்குப் பிறகு அவன் மயங்கிவிட்டான். அந்த நேரத்தில் அருகில் இருந்த சுவரில் இரப்பத்தால் எழுதியப்பட்டிருந்த ஒரு செய்தி அர்ஜுனின் கவனத்தை ஈர்த்தது. 7வது பெயர் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது உண்மையான வேட்டை தொடங்குகிறது. அந்த வார்த்தைகளை பார்த்தவுடன்
அர்ஜுனின் கைபேசி மீண்டும் ஒலித்தது. தெரியாத எண்ணிலிருந்து வந்த அழைப்பு. அதை எடுத்தவுடன் ஒரு குரல் மெதுவாகச் சொன்னது, நிரஞ்சன் இன்னும் உயிருடன் இருக்கிறான். ஆனால் அவன் தனியாக இல்லை. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அந்த நொடியில் அர்ஜுனுக்குப் புரிந்தது. 10 வருடங்களாக அவன் தேடிய உண்மை இப்போதுதான் தொடங்குகிறது. மா தொடரும்.